எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். என் பேர் ஷீபா. வெல்கம் டு ஷீபா சமையல். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான அவியல் தான் செய்ய போகிறோம். அதுவும் திருநெல்வேலி மெத்தடில் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம காய்கறிகள்லாம் வெட்டி எடுத்துக்கிடலாம். இதில் உங்களுக்கு எந்த காய்கறிகள்லாம் பிடித்தமான காய்கறிகளோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கிடலாம். எல்லா காய்கறிகளையும் ஒரே சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு என்ன காய்கறிகள்லாம் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய், அவரைக்காய், பீன்ஸு, மாங்காய், சேனக்கிழங்கு, கேரட்டு, தக்காளி, சீனி அவரைக்காய், சௌச்சௌ, அது கூடயே 2 பல்லாரியை நம்ம பிரியாணி கட் பண்ணுவோம் பாருங்க, அது மாதிரி நீள் வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய் இதெல்லாம் தண்ணியில் கட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கருத்து போகாமல் இருக்கும். அந்த நேரத்தில் சேர்த்துக்கோங்க. இது கூடயே 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும், இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பும், ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா தான் இந்த அவியல் வந்து நல்லா மணமாக இருக்கும். அடுத்ததாக இந்த காய்கறிகள்லாம் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியினுடைய அளவு அதிகமாக வேண்டாம். நீங்கள் மூடி போட்டு குக் பண்ணும் போச்சில் அந்த காய்கறிகளில் இருந்தே லைட்டாக தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நான் தண்ணி வச்சிருக்கிறேன். இந்த அளவுக்கு தண்ணி வச்சிங்கன்னா போதும். இப்போ நீங்கள் கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க, அல்லது கரண்டி வச்சு கலந்து விட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் மூடி போட்டு குக் பண்ணுங்க. இப்போ அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம். நாளைக்கு பெரிய சைஸில் இருக்கிற தேங்காய், அரைமுறி தேங்காய் சேர்த்துருக்கிறேன். அது கூடயே 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும், ஒரு 10-15 சின்ன வெங்காயமும், ஒரு 5-6 பூண்டு பற்களும், 2 இனுக்கு கருவேப்பிலையும், காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. இதில் பச்சை மிளகாவுடைய காரம் மட்டும்தான், அது உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கிட்டு இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது அம்மிலெலாம் அரைச்சா எந்த அளவுக்கு நம்மளுக்கு அரைபட்டு வருமோ அதை மாதிரி இருக்கணும். ரொம்ப மாவு மாதிரி அரைச்சிட வேண்டாம். அதனுடைய கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு பக்குவத்தில் இருக்கணும். இப்போ அடுத்ததாக நம்ம காய்கறி வேக வச்சோம் இல்லையா, அதை திறந்து பார்க்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நேரம் எடுத்து வேகிற காய்கறிகள். இப்போ அடுத்ததாக சீக்கிரமாக குக் ஆகக்கூடிய காய்கறிகளாக சேர்த்துடலாம். நாளைக்கு வெண்பூசணி சேர்த்துருக்கிறேன். அது கூடயே வெள்ளரிக்காய், ஒரு வெள்ளரிக்காய் சேர்த்துருக்கிறேன். வெள்ளரிக்காய்லாம் போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக புடலங்காய். இப்போது திருநெல்வேலி சைடில் பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி சேர்ப்பாங்க. நீங்கள் காஞ்ச பட்டாணியாக இருந்துச்சுன்னா ஒரு 10 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு, அதாவது அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் கூட சேர்க்குறா இருந்தால் சேர்த்துக்கிடலாம். இதில் வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன காய்கறிகள் பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கோங்க. இன்னும் நிறைய பலாக்கொட்டைலாம் சேர்ப்பாங்க, இன்னும் நிறைய கிழங்கு வகைகள்லாம் சேர்ப்பாங்க. இப்போ இதை நல்லா உடஞ்சி விடாமல் பார்த்து பக்குவமாக கலந்து விட்டுக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ மூடி போட்டு திரும்பவும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ பாருங்கள் காய்கறிகள்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கணும். இந்த அவியலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கையை வச்சு காய்கறிகளை இப்படி நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே சாஃப்டாக நம்மளுக்கு வெந்து வந்திருக்கணும். அதே சமயத்தில் காய்கறிகள்லாம் நம்மளுக்கு உடஞ்சி போகக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பக்குவமாக செஞ்சுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு நீங்கள் கலந்து விடும் போச்சில் பார்த்து பக்குவமாக கலந்து விட்டுக்கோங்க. அந்த கரண்டியினுடைய பின்பகுதியை வச்சு நீங்கள் கலந்து விடுறதா இருந்தால் கூட கலந்து விட்டுக்கிடலாம். தண்ணி வந்து மிக்ஸி ஜாரில் அலம்பி சேர்க்க வேண்டாம். அப்படி சேர்க்குறதா இருந்தால் இந்த காய்கறி சூப் அதில் எனக்குள்ளே அதுலேருந்து கொஞ்சம் கோரி ஊற்றியோட நீங்கள் அலசி சேர்த்துக்கோங்க. மற்றபடி நீங்கள் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துலாம் நீங்கள் பண்ண வேண்டாம். இப்போ நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 10-12 நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கிடலாம். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக குக்காய் வந்திருக்கு. இது கேரளாலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றாமே மசாலா அரைப்பாங்க. அப்படியே தேங்காய் எண்ணெய் போட்டு தாளிக்கலாம் மாட்டாங்க, தயிர் ஊற்றி இறக்கிடுவாங்க. நம்ம இன்னைக்கு திருநெல்வேலி பார்த்தீங்கன்னா அந்த சைட்லலாம் தாளித்து தான் இறக்கும். அதனால நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தயிர் சேர்த்துக்கலாம். நான் லைட்டாக பீட் பண்ணிட்டு தான் சேர்த்துருக்கிறேன். மாங்காய், தக்காளி பழம்லாம் சேர்க்கறதுனால நீங்கள் தயிர் வந்து பார்த்து தான் நீங்கள் சேர்க்கணும். நீங்கள் கொஞ்சம் சேர்ங்க, ஒரு 3-4 ஸ்பூன் சேர்த்தாலே போதும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லி தலைகள் கொஞ்சோண்டு சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க கலந்து விட்டுட்டு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம். தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயில் கடுகும் கருவேப்பிலையும் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கிறேன். இதை சேர்த்து அப்படி தாளித்து அப்படி மூடியோட வச்சிடலாம். ஏன்னா அந்த வாசனை வந்து நம்மளுக்கு வெளியே போகக்கூடாது. அப்போ தான் அதில் ஒரு நல்ல மணமாக இருக்கும். இப்போ அப்படியே கலந்து விடுறதா இருந்தால் லைட்டாக அப்படி சாஃப்டாக கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு முதல்ல கொஞ்சம் தண்ணியாக இருந்தது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த தண்ணியெலாம் உறிஞ்சு நம்மளுக்கு திக்காகவே கிடச்சிரும். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சூப்பரானது மட்டும் இல்லை, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. கண்டிப்பாக ஒரு முறை அவியல் செஞ்சிங்கன்னா இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பபாய்.